தண்ணி குடிங்க. தேங்க்யூ அங்கிள். பொண்ணு சொன்னா 8 வருஷமா லவ் பண்ணுறீங்களாமே? ஆமாம் அங்கிள், ஸ்கூல்ல இருந்து. நான் இது கூட தெரியாமல் இருந்திருக்கேன் பாருங்க, ரூல்ஸ் மாதிரி. ஆமாம் அங்கிள். இல்லை அங்கிள். என்ன பண்ணுறீங்க? ஆக்டிங் ட்ரை பண்ணிருக்கேன் அங்கிள். ஓ சொன்னா வேலை? இல்லை, ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிருக்கேன் அங்கிள். ஓ இப்போ வேலைக்கு இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே? சரி தம்பி, என் பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுறா, தெரியும்ல? தெரியும் அங்கிள். ஏப்பா இருமா. ஆனால் இந்த ஆக்டிங்கில் ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு இல்லை? அதுவும் சினிமாவில் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டம்தான். ஆனால் ராசாலாம் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் அங்கிள் ஜெயிச்சு வந்திருக்காரு. ராசாவா? யார் அது ராசா? பா ராசாப்பா. யாரு ராசா? வெறிப்பட ஹீரோ. நீங்க கூட தியேட்டர்ல போய் பாத்தீங்களே. ஓ அவனா? அந்த படமா? சரியான தலைவலி. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து 2 தலைவலி மாத்திரை போட்ட பிறகுதான் சரியாச்சு. ஐயப்பா முடியல. அவன் தான் ராசாவா? சரி 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 சரி. நீங்க ஏன் ராசா மாதிரி ஆகணும்? சொல்லுங்க தம்பி, நீங்க ஏன் ராசா மாதிரி ஆகணும்? ஏன்னா உன்ன மாதிரி ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. என்னது? ஏன்னா உன்ன மாதிரி ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும்லடா, அதான். என்னடா மரியாதை பேசுற? பின்ன நீ மட்டும் ராசாவை மரியாதை இல்லாம பேசலாமா? உனக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான். அவர் இந்த வயசுலயும் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு. உன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? சத்யா என்ன பேசிட்டு இருக்க? அவர் என் அப்பாடா. அதனாலதான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல அடிச்சு செவுல எல்லாம் திருப்பிட்டு இருப்பேன். என்ன எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? இப்படிப்பட்ட பையனை என் மருமகனா ஏத்துக்கவே முடியாது. முதல்ல ஒன்ன மாதிரி ஆள மாமனாரா நான் ஏத்துக்க மாட்டேயா. இந்த பாரு தண்ணியா, இதுக்கு மேல உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். உனக்கு நான் வேணும்னு நினைச்சனா என் கூட வா, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல உங்க அப்பன் தான் வேணும்னா அவன் பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. யோசிச்சு சொல்லு. சத்யா ராசாடா. வர்றேன். சத்யா யாருமா இவன்? காத்துல சப்பாத்தி திட்டிட்டு இருக்கான் கிறுக்க மாதிரி. பிச்சைக்காரனை கூட கட்டி வச்சுடுவேன். ஆனா அந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம் என்னால கட்டி வைக்க முடியாது. இவன் சத்யா இப்போ உச்சத்தில் இருக்கிற நடிகர் ராசாவோட தீவிர ரசிகன். சாரி, வெரியன். சார், நாளைக்கு லீவ் வேணும். எதுக்கு? தங்கச்சி என்கேஜ்மெண்ட் மெயில் போட்டிருந்தேன். பட் ஆனால் ஜேம்ஸ், உங்கள் சிவியில் நோ சிப்ளிங்ஸ்னு போட்டிருந்தீங்களே. ஆமாம் சார், பெரியம்மா பொண்ணு. ஓ ஓகே. பட் ஆனால் சாதாரணமாக இந்த என்கேஜ்மெண்ட்லாம் ஈவினிங் தானே வைப்பாங்க. உங்கள் ஷிஃப்ட்டு காலைல 6 மணிக்கு முடிச்சுட்டு போகலாமே. இல்லை சார், என்கேஜ்மெண்ட் ஈவினிங் தான். பட் காலையிலேருந்து நிறைய வேலை இருக்கும். ஜேம்ஸ், ஐ எம் வெரி சாரி. இந்த வாரம் கால் ஃப்ளோ வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. half a day permission. That's the maximum I can do. Please don't waste my time. இல்லை சார், அது ஹலோ சொல்லுங்கள் ஜேம்ஸ் ப்ளீஸ். இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக வரணும். அது எப்படி வராமல் இருப்பாங்க? எல்லாருக்கும் மெயில் அனுப்பியாச்சு, வர சொல்லிட்டேன். வராமல் எப்படி இருப்பாங்க? வந்தாகணும்னு சொல்லுங்கள். இந்த பிரச்சனைலாம் என்கிட்ட சும்மா பண்ணிருக்க வேணாம்னு சொல்லுங்கள். இது என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசில்? இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ தான் ஏன் பார்த்துக்கணும். நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன நேரில் வந்து பேசினா தானே தெரியும். உன் ஆஃபீஸில் லோன் கீன் ஏதாவது கேட்டுப்பாரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவன் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபோனில் என்ன நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். வாட்? ஆமாடா, நாளைக்கு என் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்லாம் இல்லை. என் தாத்தா படம் ரிலீஸு. அதுக்கு லீவ் கொடுக்காத. உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், உன் பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். ஏடா மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க? 30 நாள் நோட்டீஸ் பீரியட் இருக்கு, தெரியும்ல? அது வரைக்கும் நான் தான் உனக்கு லீவ் அப்ரூவ் பண்ணோம். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, திமிரா பேசுற. அது நானா ரிசைன் பண்ணாதானே? இதுல தானே நீ டெய்லி
டேய் ஜேம்ஸ் என்னடா பண்ற? I'll call the security. விட்டு படம் பார்க்கிறதுக்கு ஒரு லேப்டாப் வேற. My laptop. Hey, I'm dismissing you. I'm dismissing you right now. Da. Bloody idiot. ஹியூமன் ஜேம்ஸ் இப்போ உச்சத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டார் நடிகர் தாதாவோட தீவிர ஃபேன். ஜேம்ஸ் இவன் கேங்ல 4 பேர் நடிகர் தாதா கேங். சத்யா இவன் கேங்லயும் 4 பேர் நடிகர் ராசா கேங். ஒரே ஏரியா, எதிர் வீடு. இவங்களுக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. அவர் தாதாலாம் கிடையாது, தாத்தா. சண்டை தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க தாதா சார். அவர் காக்கா இல்ல, கழுகு. சும்மா வாயிலே வட சொல்ல வேண்டியது. சவால் விடும்போது சாக்கிறதே விடணும். சார் எங்களுக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எங்க ராசா அதுக்கும் மேல சூப்பர் ஸ்டாரை வேணா அடுத்த ராசா வைக்க சொல்லுங்க. முதல்ல மனுஷனா ஆக சொல்லுங்க சார். நல்லா மூஞ்ச பாத்தீங்களா, கங்குவா பட்டில் வர காட்டுவாசி மாதிரி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 10 வருடங்களுக்கு பிறகு நடிகர்கள் தாதா மற்றும் ராசா இருவர் திரைப்படங்களும் ஒரே நாளில் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது. இதில் யார் திரைப்படம் வெற்றி பெறப் போவது என்ற எதிர்பார்ப்புடனும் ஆவலுடனும் இருதரப்பு ரசிகர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். டேய் காலைல மறக்காம டிசைன்லாம் பாத்துறா. நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி நம்ம தான் வைக்கிறோம். கட் அவுட் தானே ரிலீஸ்ல கலகரம். சொல்லிட்டல மாமா, தெறிக்க விட்டுலாம் விடு. மா பசிக்குதுமா. மா மா கூப்பிட்டேங்கிறேன், என்ன பண்ற? மா மா நைனா பொறுப்பே இல்லை. ஹலோ பிரீத்தி, தனியா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாளா? ஆஃபீஸ்க்கு வரலையா? சரிங்க. தெரியலையா ஜேம்ஸ்? அடிக்கடி கோபி அவங்க கூட தான் கோயிலுக்கு போவான். கோயிலில் செக் பண்ணியா? ஹலோ நிறுத்துறா சொல்றல. ஹலோ ஹலோ யாரு போடா? ஹலோ யார் அது? ஹலோ யாருன்னு கேக்குறல்ல? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட முதல் நீதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசைதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல பஞ்சடலா பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லையா. அதனால நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். உன் பொண்டாட்டிய நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். டேய் யாரா நீ? சாவடிச்சிடுவோம் உன்னை. நம்ம போன்ல மிரட்டிக்கிட்டு இருக்க, நேர்ல வாடா கண்டந்துட்டு மாட்டிடுவோம் உன்னை. இந்த மாதிரி நேரத்துல வீரனுங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா தம்பி? பாத்துக்கலாம். நானும் அதே தான் சொல்றேன், பாத்துக்கலாம். டேய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? எதுக்குடா என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்க? சொல்றேன் தம்பி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நாளைக்கு மதியம் சரியா 12 மணிக்கெல்லாம் உங்க பொண்டாட்டியை கொன்னுருவையா. அப்படி கொல்லக்கூடாதுன்னா நடிகர்கள் தாதாவும் ராசாவும் சேர்ந்து என்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணுயா. டேய் அவங்க எப்படிடா ஓண்ட பேசுவாங்க? பேசலன்னா நாளைக்கு மதியானம் 12:01 உங்க பொண்டாட்டி உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் இருக்காது தம்பி. டவுட் இருந்தா இன்ஸ்டால வீடியோ அனுப்புறேன் பாருங்க. போலீஸ் கிட்டலாம் போகாதீங்க, என் டைம் வேஸ்ட். சரி தம்பி, போன்ல சார்ஜ் இல்ல, நாளைக்கு பேசலாம். ஹலோ ஹலோ குட் நைட், வச்சிடுறேன். ஹலோ என்னன்னு தெரியலடா. எவனோ தனியாவை கடத்தி வச்சுக்கிட்டு ராசாவும் தாதாவும் கான்ஃபரன்ஸ்ல பேசினா தான் விடுவேங்கிறான். என்னடா சொல்ற? மச்சான் என்னடா பாக்குற? மச்சான் என்னடா ஆச்சு சத்யா? ஏய் ஏய் தனியாடா. ஏய்
நீ தானடா டேய் நீங்க தானடா என்ன நீங்க தானடா? ஏய் நடிக்காதடா. நாங்க பேனர் கட்டதை டேவிட் பண்ணுங்க. எங்க அப்பா அம்மாவை கட்டி வச்சுட்டு யாரோ மாதிரி போன்ல பேசி கட்டிட்டு டேய் அப்பா அம்மாவும் கடத்திட்டாங்களா? உனக்கும் கால் பண்ணாங்களா? ஏய் யாரா இவன்? டேய் நிறுத்துடா. இந்த மாதிரி விஷயம் பண்ணி நாங்க என்ன கத்த போறோம்? ஏய் என் பொண்டாட்டியும் கடத்திட்டாங்கடா. அப்போ 2 பேருக்கும் ஒரே ஆள் தான் கால் பண்ணியிருக்கான். யாரா இவன்? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்? ஒன்றுமே புரியல. பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ மணி 10 நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸில் பேச வைக்கணும். நாங்க தாத்தா வீட்டுக்கு போறோம். நீங்க ராசா வீட்டுக்கு போங்க. நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவோம். நமக்காக அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. கிளம்புங்க. சத்யா உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். என்னடா பண்ணலாம்? தாதா தாதா யாரா நீங்க? இறங்கில கீழே இறங்க முதல்ல. கீழே இறங்கு. யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? அண்ணே தாதாவை பார்க்கணுண்ணே. எதுக்கு? அண்ணே இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு ஃபோன் பண்ணுறானே. தாதாவும் ராசாவும் ஃபோனில் அவங்ககிட்ட பேசணுமாண்ணே. இல்லை அவங்கள கொண்டுருவேன்றானே. விளையாட்டெல்லாம் பேசுகிற மாதிரி தெரிலண்ணா. 2 நிமிஷம் பேசிக்கிறேண்ணே தாதா கிட்ட. ஒரு சான்ஸ் அவரை பார்க்கணுங்கிறீங்க, போன்ல பேசணுங்கிறீங்க. அவர்னா உங்களுக்கு மாவனா மச்சானா? சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்கேன். என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா அவருக்காக? உயிர் போற பிரச்சனைங்கிற என்னமோ பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க. அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ணா. இந்த நேரத்துல எப்படி ஜேம்ஸ்? நான் ஊர்ல சுத்தியா அடுத்த வாரம் வந்து பேசுவா. அவன்டா தாதான்னு சொல்லி பேசுறேன். கரெக்டா பேசுவா. என்ன சொல்றேன்? என்ன ஜேம்ஸ், இத்தனை வருஷமா ரசிகரா இருக்கும், அவர் வீட்டு கேட்டை கூட தாண்ட முடியல. இல்லைடா, சில்லறைங்க தானே அவர்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சா அவர் நமக்காக பண்ணுவார். தாதா கேக்குதா? தாதா தாதா வெளியில வாங்க. தாதா தாதா ராசா வெளிய வாங்க ராசா. தாதா தாதா எப்படியா காப்பாத்துங்க. தாதா எங்க அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க. எவனோ என் பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு நீங்களும் தாதாவை கான்ஃபரன்ஸ்ல பேசுறதா விடுவேங்கிற ராசா. தாதா நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ள பேசணும்ன்றாங்க. தாதா எப்படியா வெளில வாங்க. தாதா ராசா இவனுக்கு உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ராசா. என் உள்ளத்தில் குடியிருக்கும் ரசிகரன் சொன்னீங்களே ராசா, ஆனா இவனுக்கு உங்க இல்லத்துக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க ராசா. ராசா தாதா ஒரே ஒரு போன் தான் தாதா எங்களுக்கு. தாதா ஒரு போன். தயவு செய்து என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க ராசா. நாங்க கத்துறது கேக்குதா? ஏண்டா கிட்னாப் கேஸ்னா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்ல சார், போலீஸ் கிட்டலாம் போனா எந்த யூஸ் இல்லைன்னு. இல்ல சார் அப்படின்னு அவன் சொன்னான் சார். நாங்களாம் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி எங்களெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொன்னான் சார். சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, பார்த்துக்கலாம். சார் 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 அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். நீங்களே எப்படியா கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ் சார். இல்லாட்டி சைபர் கிரைமுக்கு கேஸை கை மாற்றி எப்படியாவது உங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். அவன் வாய்ஸை வச்சு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வாய்ஸ் ட்ராக் பண்ணலாமா சார்? சார் தாதா ராசாவுக்கு டைரக்டா கால் கனெக்ட் பண்ணி எப்படியாவது சீரியஸ்னஸ் புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம் சார். சார் நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் சார் டைம் கொடுத்துருங்க. ஏதாவது பண்ணுங்க சார். சத்தியமா எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. கண்ட படத்தை பார்த்துட்டு ஏதாவது உளர வேண்டிய ஆளுகளும் மண்டைகளும். சார் 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 கௌதம் கம்பீர் மாதிரி இரிட்டேட் பண்ணாதீங்கடா. கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அடுத்து வர இன்ஸ்பெக்டர் இதை என்னன்னு விசாரிப்பாரு. சார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். டீ சாப்பிட்டு கூப்பிடுறேன், அது வரையிலும் வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஏண்டா கம்ப்ளைண்ட்டை வாங்க கூட மாட்டாங்கடா. என்னடா கூட கேவலப்படுத்துறாங்க. இவங்களை நம்பி பிரயோஜனமே இல்லடா. என்ன மச்சான், நம்மள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டானுங்க. டேய் தம்பிங்களா, சைபர் கிரைமில் அப்படி உடனே எல்லாம் பண்ணிட முடியாது. எல்லாத்துக்கும் எக்கச்சக்க ஃபார்மாலிட்டி இருக்குது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சார் தேங்க்யூ சார். பிரச்சனை வரும், வந்தால் நான் உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன்.
ஏன்னா நான் கேப்டன் விஜயகாந்த் ஃபேனு. ஓகேடா, தேங்க்ஸ் மச்சான். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இனி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கிற ஷேரு அங்கே உட்காந்துருக்கனோட சேர் ஆட்டணும். நடிகர்கள் தாதா மற்றும் ராசாவின் தீவிர ரசிகர்களான சத்யா மற்றும் ஜேம்ஸ் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும் போலே. அவன் கடத்தி வைத்திருப்பவர்கள் உயிருடன் வேண்டுமெனில் தாதா மற்றும் ராசா தன்னுடன் இணைந்து தொலைபேசியில் பேச வேண்டுமென நிபந்தனை விடுத்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ தாதா வீட்டு வாசல்ல ரசிகர்கள் சூழ்ந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மதியம் 12 மணிக்குள்ள தாதாவும் ராசாவும் இணைந்து பேசணும்னு அந்த கிட்னாப்பர் சொல்லியிருக்கான். என்ன மோட்டிவ்னு இன்னும் கிளியரா தெரியல. அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இப்ப மிக வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், ஒரு மர்ம நபர் 3 நபர்ல கடத்தி வச்சுக்கிட்டு தாதாவும் ராசாவும் தன்னோட கான்ஃபரன்ஸ் கால்ல இணைஞ்சு பேசணும், இல்லனா அவங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இதை பத்தி பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் இங்க வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க கதிர், இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? டிவியில் தான் சார். அதை கேட்கல கதிர். அதாவது தாதாவும் ராசாவும் கான்ஃபரன்ஸ் கால்ல இணைஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய நோக்கம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறது தான் அவனோட நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதானே? கரெக்ட். சிட்டி ஃபுல்லா பரபரப்பா பேசிட்டு இருக்க ஜேம்ஸ் சத்யாவோட ஃபேமிலி கடத்தப்பட்ட வழக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பதிவாயிருக்கு. ஜேம்ஸ் சத்யாவும் இங்கே தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார், அவன் 3 பேரை கடத்தி வச்சுக்கிட்டு இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும்னு சொல்றான்னா யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு தீவிரமான ரச ரசிகனா இருப்பான்னு. அவனே தீவிரவாதியான்னு பேசிட்டு இருக்காங்க, இவனா தீவிர ரசிகர்ன்றான். ஏங்க, அவன் கால்ல பேச சொல்லும்போது கூட தாதாவும் ராசாவும் கால்ல பேச சொல்லியிருக்கா. யாரு பேரை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கா? தாதா பேரா சொல்லியிருக்கா? இல்லைன்னா தெரியுது தாதா தான் கெத்து, ஏட்லி நாங்க தான் ஃபர்ஸ்ட். சார், இப்போ எனக்கு அவசரமா 2க்கு வந்துச்சுன்னு பாத்ரூமுக்கு போனாலும் 1க்கு தான் முதல்ல வரும். அதுக்குன்னு பாத்தியா நான் தான் முதல்ல வந்தேன்னு மூத்திரம் பெருமைப்படுற மாதிரி இருக்கே இவனுக்கு பேசுறது. ஹலோ, பார்த்து பேசுங்க. போனதை பார்த்துட்டு தான் பேசுறேன். ப்ரோ, நீங்க ராசா ஃபேனா? இல்ல ப்ரோ. இல்ல ராசா ஃபேனா பொண்டாட்டியை கடத்துறானா? அதான் கேட்டேன். அப்ப நான் இப்போலேருந்து ராசா ஃபேன் ப்ரோ. A cinematic chaos in Tamil Nadu as a mystery man has kidnapped innocent civilians and wants to have a conference call with Tamil. ஜான் அவரை சொல்லுங்க. கடத்தப்பட்ட நபர்களோட மகனும் கணவனுமான ஜேம்ஸ் சத்யா இருவரும் தாதா ராசாவுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த கடத்தல் மூலமா அந்த கடத்தல்காரன் மறைமுகமா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரா அப்படின்றது தோணுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தீபக் சொல்லுங்க. அவன் நெருப்பு மேல கையை வச்சுட்டான், கண்டிப்பா சுடாம விடாது. சுட்ட ஒன்னா அவனுக்கே தெரியும்பா. எல்லா சைட்லயும் பயங்கர பிரஷர், மீடியா வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாம ஏதாவது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். பிரஸ் ரிலீஸ் விட்டுடலாமா? அவன் புலி வேலை பிடிச்சிட்டான். ஐயோ, விட்டு சொல்லு. இல்லன் தலைய பொலி போடாம விடாது. கதிர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேரும் கத்தின்னு போயிடலாம்னு நினைக்கிறேன். சாவடிக்கிறானுங்க சார். அது இல்ல, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரீங்களா? எதுக்கு? எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி மொக்கையா பஞ்ச் டைலாக் பேச வரல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை நீங்கள் எது கொடுத்தாலும் சரி. அது வரைக்கும் மேடம் கிட்டே ஏதாவது கேளுங்க. அடுத்த எலெக்ஷன்ல நாங்க தான் ஆச்சு. ஏமா, இது அந்த ஷோ இல்லம்மா, எல்லா ஷோலையும் இதே தான் பேசுவியா? நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல, கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால எதையும் இப்ப கமெண்ட் பண்ண முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கவர்மெண்ட் என்னங்க பண்ணிட்டு இருக்கு? இன்னேத்துக்கு நாங்க ஆட்சியில இருந்தா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்போம். எங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வழக்கம் போல இதுல அரசியல் பண்ண பாக்குறாங்க. சிஎம்முக்கு இதுல பயங்கர பிரஷர். சிஎம்ஏ உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. தாதானா யாருப்பா? நம்ம தலைவர் தங்கம். தாதாவும் ராசாவும் சேர்ந்து பேசுவாங்களா மாட்டாங்களா? பிரதர், அவங்க பேசுறதும் அவங்க இஷ்டம் பிரதர். அதனால நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்ன பிரதர் நீங்க? அதானே, அவங்க என்ன இவனுங்கள மாதிரி வெட்டி பசங்களா இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு? ஆமாங்க, இதே மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தன் வேற யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு எங்க ராசா சூசைட் பண்ணி செத்தாதான் அவங்கள உயிரோட விடுவேன்னு சொல்லுவான். அதுக்கு என்ன, எங்க ராசா சூசைட் பண்ணி சாகவா முடியும்? நீ வேணா சூசைட் பண்ணி சாவேன், அதான் ஒரு உயிரை கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இப்போ இவனுங்க இவ்வளோ அறிவாளித்தனமா பேசுறலாம் இருக்கட்டும். ஆனா இவனுங்க தான் படம் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் வாசல்ல கட் அவுட் மேல இருந்தும் லாரி மேல இருந்து கீழே வந்து சாவறானுங்க. இதுல என்ன பியூட்டினா, தியேட்டருக்கு வெளியே இவனை உயிரை விட்டுட்டு இருக்கானுங்க. தியேட்டருக்குள்ள இவங்க ஹீரோ மக்கள் உயிரை காப்பாத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அதான் வராதே, வாழ்றாரு. உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு தாண்டா அவர் வாழ்றாரு. சார், சிஎம் லைன்ல இருக்காரு சார். சார், டைம் போயிட்டே இருக்கு. இன்னும்
5 மணி நேரம் தான் இருக்கு. நாங்க மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு முடிவுக்காக தான் காத்துட்டு நான் இருக்காங்க. சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. உண்மையாவே ராசா ஊர்ல இல்ல. இந்த விஷயம் எல்லாத்தையும் நாங்க அவருக்கு கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் மலேசியால இருக்காரு. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால அவரும் தாதாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. 3 உயிர் சம்பந்தப்பட்டிருக்குன்றதுனால தாதா கான்ஃபரன்ஸ் கால் பேச ஒத்துக்கிட்டாரே. தங்கம் தாதாடா. தாதாவும் ராசாவும் அந்த மர்ம நபரிடம் இணைந்து பேச சம்மதம் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் தொலைபேசி வாயிலாக பேச உள்ளனர். பரவாயில்லப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஆனா எனக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நிறைவேற்றுனீங்கன்னா அந்த 3 பேரை நான் உயிரோட விடுறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5:01 அந்த 3 பேரை நான் கொலை பண்ணிடுவேன். மொத்தம் எனக்கு 3 டிமாண்டு. முதல் டிமாண்டு, தாதா உங்க போன படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ஆறுமுகன்னு ஒரு பையன் உங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றேன்னு மேலே ஏறி கீழே விழுந்து செத்து போயிட்டான்ல, அவங்க அப்பா அம்மாவை நீங்க உங்க அப்பா அம்மாவை தத்தெடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறதுல சரி பாதி அவங்க பேர்ல எழுதி வைக்கணும்யா. அதே மாதிரி ராசா, உங்க போன படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு லாரி மேல ஏறி டான்ஸ் ஆடும்போது கவிராஜன் ஒரு பையன் கீழே விழுந்து செத்து போயிட்டான்ல, அவங்க அப்பா அம்மாவையும் நீங்க உங்க அப்பா அம்மாவை தத்தெடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறதுல சரி பாதி அவங்க பேர்ல எழுதி வைக்கணும். அடுத்த டிமாண்டு, உங்க 2 பேருக்கும் உங்க ரசிகர்கள் 300 அடியில கட் அவுட் வச்சிருக்காங்கல்ல தனித்தனியா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்க பெத்த புள்ளைங்க அந்த கட் அவுட்டுக்கு மேல ஏறி நின்று பாலாபிஷேகம் பண்ணுயா, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம. அடுத்த 3வது டிமாண்டு, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வாழ்க்கை பூரா சேர்ந்துதான் நடிக்கணும் எல்லா படத்துலயும். இந்த டிமாண்ட்ஸ்க்கான ஃபார்மாலிட்டிலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுல நீங்க சாயங்காலம் 5 மணிக்குள்ள கையெழுத்து மட்டும் போடணும். இல்லைன்னா அந்த 3 பேரோட தலையெழுத்து மாறிடுவோயா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க தானே என் ரசிகர்கள் தான் என் சொந்தம், என் உயிர்னு சொல்றீங்க. சொந்தத்துக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா என்ன? நீங்க சொல்லுங்க, கிட்னாப்பரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் தாதா ஒத்துப்பாரா மாட்டாரா? நாங்க எப்படி கேக்குறீங்க? எங்களுக்கோசரம் எங்க டாடா உயிரே கொடுப்பாரு. சுத்த பைத்தியக்காரமா இருக்குது. தாதா ஏன் குடும்பத்தை தத்தெடுக்கணும்? ஏன்னா உங்க தாதாவை தத்தெடுக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு வசதி இல்லப்பா. அதுக்கு எங்க தத்தெடுக்கணும்? வேணா உங்க குடும்பத்துக்கு பண உதவி பண்ணலாம். உன் குடும்பத்துக்கு ஒருத்தன் பண உதவி பண்ணோம். வேலைக்கு போனா தான்டா. கரெக்ட். உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஹலோ, என்ன பேசுறீங்க? என்ன அவன் சொன்ன டிமாண்ட்ஸ் எல்லாம் நீ பண்ண போறியா? I can't do it, Dad. கால் பேசணும்னு சொன்னா அதை பண்ணி முடிச்சாச்சு. இப்ப திடீர்னு டிமாண்ட்னா எப்படி பண்ண முடியும்? மாத்தி மாத்தி பேசினுக்கிறான் ப்ரோ. இட்ஸ் a very wrong bro. சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்துடுவான்னு அவனை சைக்கிள் கூட ஓட்ட விடல. போன பர்த்டேக்கு கேட்டான்னு அவன் சேஃப்டிக்கு பயந்து நம்ம காரை வாங்கி கொடுத்தோம். இவ்வளோ பெரிய கட் அவுட், எவ்வளோ ரிஸ்க். நீங்க ஒத்துக்கிட்டாலும் என் பையனை இதெல்லாம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க எங்க வாழ்க்கை பூரா சேர்ந்து நடிக்கணும். ஆமாங்க. இன்ஃபேக்ட் எங்க ராசா நடிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அவர் சும்மா வந்தாலே போதும், எங்களுக்கு கடவுள் தரிசனம் கிடைச்ச மாதிரி. எனக்கு தாதா கடவுள் மாதிரிலாம் இல்ல. கடவுளே எங்க தாதா. கடவுளே. தாவே. ஏய் உயிரே. ராசாவே. ஏய் யா உயிரே ஏன் எடுக்குறீங்கன்னு கேட்டடா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஐயோ ஆண்டவா. கமலே. சாரி, எனக்குள்ள இருந்த ஃபேன் வெளியே வந்துட்டார். When the stars will reveal heroes, we will get to know in about 10 minutes from now. Tension builds as pressure mounts from all sides. What is the government doing? The nation wants answers. Things are getting heated up as we near the climax. Happy ending or tragedy? இதுவரை மௌனம் காத்து வந்த தாதா மற்றும் ராசா அவர்களது முடிவுகளை அவர்களே ஒரு காணொளி மூலம் வெளியிட்டுள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். என் உள்ளம் நிறைந்த என் கோடான கோடி ரசிகர்களுக்கும் பிரஸ், மீடியா, அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ போயிட்டு இருக்கிற இஷ்யூ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு மர்ம நபர் ஒரு சில கடத்தி வச்சுட்டு எங்களை கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும்னு சொல்லி மிரட்டினா. 3 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால இதை பற்றி யோசிக்காம நான் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் டிமாண்ட்ஸ்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னான். அந்த 3 பேரோட உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தினால அந்த டிமாண்ட்ஸை பண்ணக்கூடிய பாசிபிள் கேஸை நான் திங்க் பண்ணேன். அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருந்ததுனால என்னால்
கிட்னாப்பர் சொன்ன டிமாண்ட் வந்து தாதாவும் ராசாவும் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சூழ்நிலை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா அதுவே கிட்னாப்பர் வேற டிமாண்ட் சொன்னா கண்டிப்பா நாங்க பண்ண தயாரா இருக்கோம்னு தாதாவும் ராசாவும் சொல்லியிருக்காங்க. கிட்னாப்பர் அவனோட டிமாண்ட மாத்திப்பானா இல்ல சொன்ன மாதிரியே அவங்க 3 பேரையும் கொலை பண்ண போறானா தெரியல. பொறுத்திருந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப தேவலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒருங்க மணி இப்ப 4:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன ஆகும் நினைக்கிறீங்க கதிர்? 5 மணி ஆகும் நினைக்கிறேன் சார். கொஞ்சமா சீரியஸா பதில் சொல்லுங்க கதிர். அந்த கிட்னாப்பர் கொலை பண்ணுவானா மாட்டானா? கொலை பண்ணா என்ன ஆகும்? கொல்லலனா என்ன ஆகும்? சார் இப்போ அந்த கிட்னாப்பர் கொலை பண்ணானா அவன் ஏன் கொலை பண்ணான், அந்த ஹீரோஸால அந்த டிமாண்ட்லாம் பண்ணியிருக்க முடியாதான்னு சொல்லி 3 நாள் பேச போறோம். அப்படியே அவன் கொலை பண்ணலனா அவன் ஏன் கொலை பண்ணல, அவன் கொலை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம 4 நாள் பேச போறோம். அதானே அடுத்த வைரல் நியூஸ் வரவெல்லாம் அடுத்த வயிற்றுல கொட்டிக்கிறதா நம்மளுக்கு வேலையை. டேய் மச்சான், ஏய் அம்மா அந்த மர்ம நபர் இப்ப லைவ் வந்திருக்கான். என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்றதை இப்ப லைவ்ல பார்க்கலாம். நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. கொன்னிட வேண்டியது. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. இல்லைன்னா எனக்கு உங்க ஹீரோஸ்க்கும் என்ன வித்தியாசம்? அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? யாருக்கு ரசிகர்கள் அதிகம்? வசூல்ல யாரு முதல் இடத்துல இருக்கிறது? யாரு உச்சத்துல மேல இருக்கிறது? இப்படிலாம் சண்டை போட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, தாதா ஃபேனோட அப்பா அம்மாவை முதல்ல மேல அனுப்பலாமா, இல்ல ராசா ஃபேனோட புண்டாட்டிய முதல்ல மேல அனுப்பலாமா? என்ன மச்சான் பண்ற? என்னடா நடக்குதுங்க? எதுக்கு பாரபட்சம்? கோலம் புரியுது. கொஞ்சம் சார். டேய் ஏய் தூப்பறா. ஆம்பளை யாரோ முகத்தை காட்டுறான். குடும்பமே எல்லாம் பண்ணிட்டு அவனை துண்டு துண்டா வெட்டிடுறேன்டா. கணேஷ், இவ யாரு என்னன்னு உடனே ட்ராக் பண்ணுங்க. செத்துட்டாங்க. எங்க உங்க ராசா, எங்க உங்க தாத்தா? இவங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நான் சொன்னதை அவங்களால பண்ணிருக்க முடியாத? கண்டிப்பா முடியும். ஆனா ஏன் பண்ணல? என்ன செத்தவங்க அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க பொண்டாட்டி இல்லை, நீயும் உன் குடும்பமும் அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை. அதே மாதிரி தான் உனக்கும். நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணித்து நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு ஏன்னா பைத்தியக்காரர்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமைத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளைக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது எவனை பத்தியாவது பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரி வாழணும். ஆனா அவனுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது. ஏண்டா தெரியாம தான் கேட்கிறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே.
நாம வேகாத வெயிலில் நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி காரில் நாயை பக்கத்தில் உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமாக மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன். ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்சு கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலையும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலையும் அடிச்சு தொடுத்துவான். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்துப்பாராப்பா? செருப்படி. நமக்கு எப்பவும் எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல், ஐயோ இசையின் கடவுள், அவர் பேண்ட்டை அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. சீ. இந்த பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட்னு சொல்லியிருந்தா அவன் யாருதுன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்லா விளையாடுறான்னா அவன் அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்தன் உசிர ஒருத்தன் காப்பாத்தினா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினானா அவன் ஹீரோ. மற்றதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரியே ஒரு நடிகருக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சவன் தான். 15 வயசுல ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தேன். அவர் நடித்த எல்லா படத்தையும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவேன். அவரை பற்றி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிருவேன். அவ்வளோ வெறி. புள்ள குட்டியை பார்க்கல, பொண்டாட்டியை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல. ஒரு நாள் அவருக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன். பின்னும் தலையில் அடி, இந்த முட்டி உடைஞ்சு போச்சு. என்னை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க. என்னை குணமாக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் தான் எதுவுமே பண்ணலையே. என் பொண்டாட்டி என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கா. வேற வழியே இல்லாம தன் உடம்பை வித்து என்ன காப்பாத்தினா. எங்க அப்பா சித்தப்பா ஒரு பணத்தை எடுக்கிறது கூட என்கிட்ட பைசா இல்லை. எனக்கு பிடிச்ச நடிகர் வீட்டு வாசலுக்கு போய் பிச்சைக்கார மாதிரி நின்ன. என்ன பார்த்துட்டு அவரு அப்படின்னு பரிதாபப்பட்டுக்கிட்டே போயிட்டார். என் பையன் சமீபத்தில் தாதா ரசிகர்களுக்கும் ராசா ரசிகர்களுக்கும் நடந்த கோஷ்டி முதல்ல கத்தியால குத்துப்பட்டு செத்து போயிட்டான். சந்தோஷமா இருக்கு தம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கொள்ளி வைக்க போறேன். எப்படா அவனுக்கு கொள்ளி வைக்க போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். எடுங்க, போட்டோ எடுத்துங்க, எடுத்துங்க. 2 நாள் நியூஸில் வந்தது. 3வது நாள் அவன் செத்து போன நியூஸும் செத்து போயிடுச்சு. எனக்கு உங்கள் மேலெல்லாம் கோபம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன, தியேட்டரில் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, புற்றுநோய் உருவாக்கும்னு போடுறத பார்த்துட்டு படம் முடிஞ்சோன்னா வெளியே போய் சிகரெட் பிடிக்கிறாங்க பத்தியா? அந்த மாதிரி தான் நான் சொல்கிறதும். ஆனால் யாராவது ஒருத்தன் திருந்துவான்ல, அது போதும். உங்க அப்பா அம்மாவை நான் கொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனிமேலாவது அடுத்தவனுக்கு பேனர் கட்டுறதை விட்டுட்டு
உங்க புள்ள குட்டிங்களை நல்லா படிக்க வைங்க, உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க.